ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பிக் பாஸோட டே 9 தாங்க பார்க்க போகிறோம். அப்பா என்னங்க சொல்கிறது இன்னைக்கு எபிசோடு பற்றி? ஒரு மனுஷன் இவ்வளோ தந்திரமா இவ்வளோ நல்லா கேம் விளையாடுறதுன்னு சொல்கிறதா, இல்லை என்ன இந்த மனுஷன் இவ்வளோ ஏமாத்துக்காரராக இருக்காரு, பித்தலாட்டக்காரராக இருக்கிறதே யோசிக்கிறதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் எனிஹவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் இருந்து சண்டை போடுற இடம் நம்ம கிச்சன். ஸோ கிச்சன்ல ஒரு குட்டி சண்டை வருது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் தான் வந்து எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்டா இருக்காரு சண்டை விஷயத்துல. அண்ட் இன்னைக்கு அவர் கூட புதுசா சண்டை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஜித். ஆக்சுவலி ஆஜித் வந்து குக்கிங் டீம்ல இருப்பார் போல. இஸ் கேப்டன் ஆஃப் குக்கிங் டீம். ஸோ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் வந்து சும்மா இதை எடுத்து அங்க வை, அந்த டப்பாவை எடுத்து இங்க வை, நான் அதை அங்கதானே வைக்க சொன்னேன், நீங்க எதுக்கு இங்க வச்சிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆஜித்துக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா பொறுமையா சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன், இந்த ஆர்டர் பண்ற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு கோவமா கிளம்பிடுறாரு. அங்கே வந்து ரம்யா பாண்டியன், சம்யுக்தா எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா பாண்டியனும் சுரேஷ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கே அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப வந்து நீங்க எதிர்ற மாதிரி ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருந்தது நீங்க சொன்னது. அவன் சின்ன பையன், அவனை தட்டி கொடுத்து அவன்கிட்ட வேலை வாங்குறது விட்டுட்டு நீங்க அவன்கிட்ட இப்படி பேசுறது எனக்குமே வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன் சொன்னாங்க. ஸோ சுரேஷ் உடனே வந்துட்டு ஓ அப்படியா, ஓ சாரி நான் வந்து அவன் கூல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படி இப்படின்ட்டு உடனே பல்ட்டி அடிச்சிட்டாரு. அவர் எப்பவுமே பண்றது தான் அது. ஸோ உடனே ஆஜித் வந்து வெளியில போய் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாலா கிடைக்கிறாங்க. ஸோ பாலாட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் இந்த வேலையெல்லாம் பண்ணதே இல்லை, நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பட் அவர் வந்து சும்மா ஆர்டர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல பாலா பெருசாக ஒன்றும் சொல்லலை, இதெல்லாம் வந்து நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காத, நீ வந்து ஹர்ட் ஆகாதங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அஜித் வந்து கூல் ஆஃப் ஆயிடுறாரு. உள்ளே போய் வந்து சுரேஷ் சார் கிட்ட வந்து ஓகே சாரி, நான் வந்து உங்ககிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்றாரு. சுரேஷும் உடனே வந்துட்டு இல்லம்மா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், நான் தான் வந்து உங்ககிட்ட கூட பேசிட்டேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாற்றி சாரி சொல்லி சமாதானமாயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. டாஸ்க் அப்படின்னா பாத்தீங்கன்னா சேஃப் டிக்கெட் ஃப்ரம் எவிக்ஷன். அதாவது எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க யாராவது வந்து இந்த டிக்கெட் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு தடவை அவங்க சேவ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க். ஸோ லாஸ்ட் வீக் அந்த கடந்து வந்த பாதையில வந்து செலக்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா ஒரு 8 பேர், அடுத்த வாரம் நாமினேட் செய்யலாம்னு சொல்லி, அந்த 8 பேருக்கு நடுவில் தான் இந்த டாஸ்க் நடக்க போகுது. ஸோ கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல சுரேஷ் சாரை யாருமே நாமினேட் பண்ணல, பிகாஸ் இஸ் அ கேப்டன். ஸோ அவரும் இந்த சேஃப் டிக்கெட்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டதுக்கு அவருமே வந்து விளையாடணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த 8 பேர் வந்து அந்த கேம் விளையாடுற ரூமுக்கு போறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ், ரம்யா பாண்டியன், ரேகா, அஜித், கேப்ரியல், சம்யுக்தா, சனம், அதுக்கப்புறம் வந்து சிவானி, இவங்க 8 பேரும் அந்த ரூமுக்கு போறாங்க. போன உடனே இந்த வீட்டுல வந்து சுரேஷ் வந்து ஒரு வயசானவர், எல்லாத்துவிடையும் கொஞ்சம் பெரியவருங்கிறதுனால எப்பவுமே அவர் தான் எல்லா விஷயத்தையும் சும்மா டாமினேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. உடனே எல்லாருமே அதை வந்து கேட்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. பிகாஸ் அவரோட ஏஜும் சரி, அவரோட டோனும் சரி, அவர் சொல்ற விதமும் சரி, யாரையும் ரொம்ப பேச விட மாட்டார், அவரே டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு, எல்லாருமே அதை கேட்டுப்பாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குமே அப்படிதான் ஆச்சு. உள்ள போன உடனே சுரேஷ் சார் வந்து ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல ஹையஸ்ட் ஓட்ஸ்ல நாமினேட் ஆயிருக்கிறது வந்து நம்ம வந்து சனம் தான். ஸோ சனம் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கிற அந்த 8 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தரையா வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அதாவது அவங்க வந்து இந்த சேஃப் டிக்கெட்டுக்கு வந்து வர்த் இல்லை, எலிஜிபிள் இல்லை, அதனால நம்ம வந்து அவங்க எலிமினேட் பண்ணணும். எல்லாருமே வந்து மெஜாரிட்டியா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வெளியில எலிமினேட் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த சேஃப் டிக்கெட் கிடைக்காது. அந்த எலிமினேட் பண்ணப்படுறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதாவது நான் வந்து இந்த டிக்கெட்டுக்கு பர்த்துன்னு அவங்க ஆர்கியூ பண்ணி மற்றவங்க எல்லாம் அதுல கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சனம் தான் வெளியில போகணும், அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் தேவையில்லை, அதையும் ஆரம்பிச்சது வந்து சுரேஷ் தான். அதாவது அவங்களதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஓட் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிக்கெட் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து சரின்னு எனக்கு படலை, கம்மி ஓட்ஸ்ல நாமினேட் ஆனவங்களுக்கு இந்த டிக்கெட் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஸோ சனம் வந்து வெளியில போகணும்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சிடறாரு. உடனே எல்லாரும் டக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அண்ட் சனம் வந்து ஆர்கியூ பண்றாங்க, அவங்களுக்கு அந்த டிக்கெட் வேணும், பட் யாரும் பெருசா கேட்கல. ஸோ சனம் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டரா வருது. ஃபர்ஸ்ட் சனம், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓட்ஸ் இருந்தது வந்து சிவானிக்கு. ஸோ சிவானி வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு டக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சம்யுக்தா, ரேகா, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்றாங்க, அவங்களுக்கு அந்த டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாரும் பெருசா அதை கேட்டுக்கல. ஸோ தான் வெளியில போயிடுறாங்க. ரேகாவும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாங்க, எனக்கு இந்த டிக்கெட் கிடைக்கலான்னு பரவாயில்ல. சுரேஷ் வந்து இந்த கேமை வந்து வந்த நாள்ல இருந்து பயங்கர ஸ்மார்ட்டா
ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு இந்த டிக்கெட் எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் வந்து இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதையும் வந்து மற்றவங்க ஒத்துக்கல. ஸோ ரேகா மேமும் வெளியில் அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ், கேப்ரியலா, ரம்யா பாண்டியன் அண்ட் அஜித் இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ கேபி வந்து திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து யார் செலக்ட் பண்ணது, எதுக்கு இந்த ஆர்டர் வழியாக போறீங்க, எனக்கு இந்த ஆர்டர்ல இஷ்டம் இல்லை, வேற யாராவது நான் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்றாங்க. அப்போதான் வந்து கொஞ்சம் ஒரு டவுட்டே வருது நமக்கு எல்லாம். சுரேஷ் வந்து உடனே இல்லை மற்றவங்களெல்லாம் நம்ம அப்படிதான் டிசைட் பண்ணோம், ஸோ இப்போ வந்து கேம் மாத்துறது வந்து சரியா இருக்காது, இட் வில் நாட் பி ஃபேர் டு தெம், ஸோ நாங்களும் வந்து உங்களை தான் நாமினேட் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்கிற மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை தான் வந்து அடுத்தது எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்க தான், நான் முடிவு பண்ணிட்டேன், ரம்யா நீ முடிவு பண்ணிட்டேன், ராஜித் நீ, அந்த மாதிரி தான் அவர் எப்பவுமே பேசுவார் இல்லை. ஸோ உடனே ரம்யாவும் அஜித்தும் ஆமா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்களும் கேபியை தான் அனுப்பணும்னு நினைக்கிறோம் சொன்ன உடனே ஓகே மெஜாரிட்டி தானே, ஸோ அதனால கேபி வந்து வெளியில போயிடுறாங்க. பட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க கேபி. ஏன்னா வந்து எனக்கு இந்த கேமே புரியலையா, எதுக்கு இப்போ இந்த ஆர்டர்ல வந்து ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்றாங்க, எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி வெளியில வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஆஜித் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது சுரேஷ் வந்து சொல்லிட்டாரு ஆஜித் தான் நான் அடுத்து நாமினேட் பண்றேன், ரம்யா நீ என்ன பண்ற, ஓகே ஆஜித் இப்போ ஆர்கியூ பண்ணப்போம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ எதுக்கு இந்த சேஃப் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லாத்தையும் லீட் பண்ணி ஹெட் மாஸ்டர் மாதிரி அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ வந்து ரம்யாக்கு அப்போதான் டவுட் வருது, டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல எப்படி வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஓட்ஸ் யாருக்கு கொடுத்தாங்கிறத பார்த்து தான் நீங்க வந்து இந்த ஆர்டர்ல வந்தீங்க, அந்த ஆர்டர்ல நீங்க இல்லவே இல்லை, ஏன்னா இந்த வாரம் நீங்க கேப்டன்ங்கிறதுனால உங்களை யாரும் நாமினேட் பண்ணல நாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ இந்த லிஸ்ட்ல உங்க பேரே இல்லாத போது அப்ப நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ரம்யா பாண்டியன் ஒரு கேள்வி கேட்கறாங்க. விச் வாஸ் பெர்ஃபெக்ட். ஏன்னா சுரேஷோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான், எல்லாத்தையும் துரத்திட்டு அந்த ஆர்டர்ல அவர் இல்லாததுனால கடைசி வரைக்கும் அவர் வந்துருவாரு. அதுக்கப்புறமா ரம்யா பாண்டியனும் சுரேஷ் மட்டும் சண்டை போட்டா போதும், மற்றவங்க கூட எல்லாம் அவர் சண்டை போட்டு அவர் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு இருக்காதுங்கிற ஒரு கேம் பிளானை பெர்ஃபெக்டா யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காது. அது ரம்யாக்கு அப்பதான் வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ ரம்யா வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாங்க. பட் ரொம்பவே ஸ்வீட்டா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணாங்க. சுரேஷ் வந்துட்டு அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணணும், அடுத்தது வந்து அஜித் தான், நீ சொல்லுப்பா அஜித் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, ரம்யா வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இத்தனை நேரம் எனக்கு நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு புரியல, இப்போ வந்து எனக்கு புரியுது, அதனால நானும் அஜித்தும் சேர்ந்து உங்களை நாமினேட் பண்றதுக்கும் we are allowed to do that. அதனால அஜித் கிட்ட கேட்கறாங்க ரம்யா, என்ன அஜித் நம்ம 2 பேர் சேர்ந்து அவரை நாமினேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அஜித் வந்து எனக்கு இப்பதான் இது ஸ்ட்ராட்டஜின்னு பச்சையா தெரியுது, இது வந்து அஜித்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இத்தனை நேரம் அவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி தான் அவர் விளையாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு உடனே அஜித் வந்து சரி நானும் வந்து அவர் தான் செலக்ட் பண்றேன், நீங்க இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இந்த டிக்கெட் வேணும்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து சுரேஷ் வந்து ஆர்கியூ பண்ண சொன்னாங்க. சுரேஷ் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அவரால். பட் ஸ்டில் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ உடனே அவர் ஆமா நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் விளையாண்டேன், பட் அது வந்து என்னோட கேம் பிளான், ஸோ ஓகே ஃபைன் நானே வந்து இப்போ சொல்றேன் எதுக்கு எனக்கு அந்த டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. ஓகே கேமரால எதுவும் இல்லைன்னு அவருக்கு மைண்ட்ல தோணிருக்கும் போல, உடனே வந்துட்டு இப்போ நமக்குள்ள இருக்கிறதுனால நான் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயத்த சொல்றாரு. உடனே பிக் பாஸ் வந்து இத்தனை நேரம் வந்து அகம் டிவில மற்ற கண்டஸ்டன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் இதை காமிக்காம இருந்தவர் இதுக்கப்புறமா சுரேஷ் பேசுறது வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் அகம் டிவில போட்டு காமிக்கிறாரு. ஸோ சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் வந்து நான் தான் ஒரு விக்டம், எல்லாருமே வந்து என்னதான் டார்கெட் பண்றாங்க, என்னதான் கார்னர் பண்றாங்க, குரூப்பிசம் நிறைய நடக்குது எனக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அன்னைக்கு ரியோ கூட போட்ட சண்டை, அனிதா கூட போட்ட சண்டை, இதெல்லாமே வந்து நான் சாதாரணமா சொல்ல போனது, எல்லாருமே வந்து என்ன டார்கெட் பண்ணணும்னு சொல்லி என்ன வந்து எம்எல்ஏ எதிர்னாங்க. அது மட்டும் இல்லாம வேல்முருகன் சார் வந்து அன்னைக்கு வேஷ்டி வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன விதமும் அவர் ஃபேஸ் பார்த்தே எனக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த வேஷ்டி வேணும்னு நினைக்கிறாருன்ட்டு நான் உடனே எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா அவர் அதை அப்போ கட்டலை. அப்புறம் பார்த்தா அவர் வேற யாரோ சொல்லியிருப்பாங்க போல, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு ஏதோ அவர்கிட்ட கேட்டிருப்பார் போல, அதனால தான் அவர் கட்டலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் கட்டியே ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நான் அவரை கட்ட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஃப்டா கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்படி சொல்லி காமிக்கிறதே ஒரு பெரிய தப்பான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கேட்கவே இல்லை, இவராவது எடுத்து கொடுத்துருக்காரு, பட் அதையும் வந்து நான் எடுத்து கொடுத்து அவரை கட்ட வச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருமையா அவர் சொல்லி காமிச்சிக்கும் போது ரொம்பவே சீப்பா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் ஆல்சோ ரியோ வந்து குரூப்பிசம் பண்ற மாதிரியும் அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு, அதுவும் நம்பர் மாதிரி தெரியல, நமக்கு போட்டு காமிக்கல. ப்ராபப்ளி கொஞ்சம் ஃபேவரட்ஸ் இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர்த்த வெளியிலேயே தெரியும். ஸோ அதனால வீட்டுக்குள்ள அவங்க கொஞ்சம் சேர்ந்து
இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது குரூப்பிசமா இவருக்கு அகைன்ஸ்டா அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு சொல்றது வந்து சத்தியமா நம்புற மாதிரி இல்ல. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அவர் என்ன சொன்னாலும் ரம்யா வந்து கன்வின்ஸ் ஆகல, அஜித்தும் கன்வின்ஸ் ஆகல. ஸோ வந்து சுரேஷ் நீங்க தான் வெளியில போடணும், இந்த டிக்கெட் உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ்க்கு உடனே வந்து எப்பவுமே அவர் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை தனக்கு சாதகமா மாத்தி ஒரு பிரில்லியண்டா கேம் விளையாடணும் தான் யோசிப்பாரு. ஸோ உடனே வந்து ஓகே ஐம் ஹாப்பி தான், இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு ஃபைட் கொடுத்தது ஐம் வெரி ஹாப்பி, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் என்ன நீ தான் கண்டுபிடிச்சிட்ட, நீ தான் வந்து பிரில்லியண்டா இருக்க, விஷயம் தேங்க் நீ அப்படி இப்படின்ட்டு ரம்யா இகழ்ந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அண்ட் வெளியில வந்து கேமரா கிட்டயும் வந்து பெரிய தான் ஏதோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா விளையாண்ட மாதிரி, நான் வந்து ஃபேர் கேம் தான் விளையாண்டேன், ஐ எம் வெரி ஹாப்பிங்கிற மாதிரி பெருமை பீத்திட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் கடைசியா ரம்யாவும் அஜித்தும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு அந்த டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் ரம்யா வந்து ஸ்வீட் ஆஸ் எவர் அஜித் கிட்ட ஓகே நீ தான் சின்ன பையன், என்னை விட உனக்கு தான் வந்து தோளில் தட்டி கொடுத்து உன்னை வந்து முன்னாடி போக வைக்கிற பொறுப்பு வந்து எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கே, பிகாஸ் எனக்கு நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு அது பண்றதுக்கு யாரும் இருக்குல்ல, அதனால வந்து இந்த டிக்கெட் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன் வந்து அஜித்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அந்த டாஸ்க் முடியுது. பிக் பாஸ் வந்து வெளியில போய் யார்ட்டையும் இதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இந்த மீட் டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல காமிச்சிட்டாங்க இல்லையா, அவரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குரூப்பிசம் வந்து கேம்ல நான் பாக்குறது கிடையாது, எனக்கு சில பேர்த்த முன்னாடியே தெரியும், அவங்க கூட நான் க்ளோஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் அது வந்து அவுட் சைட் ஆஃப் த கேம் விளையாண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க வின் பண்ணணும் தான் விளையாடுறோம். அந்த டைம்ல நான் வந்து குரூப்பிசம் எல்லாம் பாக்குறது இல்ல, அவர் சும்மா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தோட மனசுலயும் திணிக்கலாம்னு பாக்குறாரு, அவர் வந்து பிக் பாஸ் மைண்ட் கேம் தான் முன்னாடியே தெரிஞ்சுட்டு வந்துட்டு அது வந்து பெர்ஃபெக்டா விளையாடுற மாதிரி தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி ரியோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ சுரேஷ் வந்து உடனே ரியோ வந்து சுரேஷ்ட கேட்கறாங்க, இந்த குரூப்பிசம்னு சொன்னீங்களே எதுக்கு சொன்னீங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு வந்து எல்லாத்தோட மனசுலயும் திணிக்கிறீங்கன்னு சொல்ல சுரேஷ்க்கு அப்பதான் பகீர்ந்துச்சோ நம்ம பேசினது இங்க போட்டு காமிச்சிட்டாங்க போல அப்படின்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்பவுமே இந்த மாதிரி சண்டை வரும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லிட்டு இமீடியட்டா அந்த இடத்த விட்டு போயிடுவாரு, ஓகே அப்படின்ட்டு மதிக்காம போயிடுவாரு. முன்னாடில இருந்தே அவர் அப்படிதான் பண்ணிருக்காரு, எந்த சண்டையும் நின்று சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லை. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ரியோ கொஸ்டின் பண்ணும்போது அவர் இல்ல ஏன்னா அவர் யோசிக்கணும்ல அடுத்தது ஒரு கேம் பிளான். ஸோ அதனால உங்ககிட்ட நான் தனியா அப்புறமா பேசுறேன், இப்போ விட்டுரு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. ரியோக்கு செம்மக்கம் வந்துடுது, எப்பவுமே இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான், இதனால தான் யாரும் நான் பேசும்போது குறுக்க பேசாதீங்கன்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு. உடனே ரியா மறுபடியும் போய் நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க, எனக்கு அது வந்து நீங்க சொல்லி ஆகணும்னு சொல்ல மறுபடியும் சுரேஷ் நமக்கு தனியா அப்புறமா பேசுறேன் கார்டன் ஏரியால, இப்ப இங்க வேண்டாம் அப்படின்ட்டு கட் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் வேல்முருகன் சார் வந்து சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட வேஷ்டி கேட்க கிடையாது, நீங்களா தான் எடுத்து கொடுத்தீங்க, எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் என்ன வேஷ்டி இல்லாதவனா, நீங்க கொடுத்தாதான் எனக்கு வேஷ்டியா, எனக்கு ஒண்ணு அந்த வேஷ்டி தேவையில்லை, என் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு அந்த வேஷ்டி தேவைப்படுது, நீங்களே நினைக்கிறதுக்கு நீங்க என்ன ஃபேஸ் ரீடரா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு அந்த வேஷ்டி தேவையில்லை, நான் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் கொஞ்சம் கோவமா தான் பேசினாரு. அண்ட் விச் வாஸ் ஆனஸ்ட் தான் நான் சொல்லணும். யாருக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அதை சொல்லி காமிச்சவங்களுக்கு சத்தியமா அது வந்து ரொம்பவே எம்பாரசிங்கா இருந்தது வேல்முருகன் சாருக்கு. எனக்குமே கொஞ்சம் பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. விச் வாஸ் டோட்டலி அன் அன்னெசரி திங் ஆஃப் சுரேஷ் டு டூ. சுரேஷ் மேல இருக்கிற மரியாதை எனக்குமே கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வருது. ஏன்னா ஒரு டே 1ல இருந்து இது ஒரு கேம், இது வந்து ஒரு மைண்ட் கேம், இதுல வந்து நம்ம நிறைய சண்டை போடணும், நிறைய கோவப்பட்டாதான் பெரிய ஆளாக முடியுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே அவர் அதுதான் சொல்றாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற முகத்தை நான் பார்க்கணும், நீங்க கோவப்படுறதை நான் பார்க்கணும், நீங்க அதை அடக்கி வச்சிருக்கீங்க. யாருமே ஒருத்தங்களை பார்த்த உடனே கோவப்பட மாட்டாங்க. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுல இருந்து ஒதுங்கி போக தான் பார்ப்போம். தெரியாத ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஓகே அவங்க பண்ணிட்டாங்களா, சரி ஓகே விட்டுறலாம். ஒரு பாயிண்ட் நமக்கே வரும், ஓகே இவங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். என்னதான் நமக்கு கோவமான ஃபேஸ் ஒன்று இருந்தாலும் கூட நம்ம எடுத்த உடனே யாருமே அப்படி ரியாக்ட் பண்ணிட மாட்டோம். ஸோ பிக் பாஸ் ஹவுஸும் அப்படிதான், போய் 1 வீக் தான் ஆகுது. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம சகிச்சுக்குவோம். ஆஃப்டர் சம் பாயிண்ட் நமக்கு அவங்க பண்ற சுத்தமா பிடிக்கல அப்படின்னா தான் நம்ம சண்டை போட முடியும். பட் அனிதா, இந்த சுரேஷ் எல்லாம், சனம், இவங்க எல்லாம் வந்து வந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சுரேஷ் வந்து சண்டை போடுறதுதான் கீ டு பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து அதை தான் எதிர்பார்க்கறாரு. அவரும் அதை தான் பண்ணிருக்காரு, ரொம்ப ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த கேம்ல அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது கேம் பிளான் ஆரியெல்லாம் வந்துட்டு செம்மையா விளையாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. பட் ஆனா அவர் செம்மையா விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. மத்தவங்களை ஏமாத்தி ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, அது ஓப்பனா பண்றது கரெக்ட்னு நினைக்கிறாரு. அதுதான் எனக்கு பிடிக்கல. நீ உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க, நீ விளையாண்டுட்டு இருக்க, ஓகே ஃபைன்.
பட் அது வந்து மற்றவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நீ வந்து ட்ரூவா இல்ல, தந்திரமா ஒரு கேமை வந்து விளையாடணும். அதாவது சகுனி இருக்கு இல்லைங்களா, அந்த சகுனி கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணிருக்காரு. அண்ட் அது அவர் பண்றது கரெக்ட்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிருக்காரு. எனக்கு வந்து இட் இஸ் நாட் அப்பீலிங். இதனால் வந்து அவர் சும்மா எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவர் எவ்வளவு கன்னிங்கா ஒரு கேம் விளையாண்டுருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் பிக் பாஸ். பிகாஸ் ஃபேக்கா நிறைய பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே 100% ரியலா தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்லவே இல்லை. பட் எல்லாருமே நிறைய பேர் ரியலிஸ்டிக்கா ட்ரூவா இருந்து தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன்ஸ்ல இவர் வந்து அதுக்கு சுத்தமா ஐ டோன்ட் திங்க் ஹிஸ் வொர்த் இட்னு தான் சொல்லணும். என்னோட கருத்தை நீங்க ஒத்துக்கல அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் ஐ ஃபீல் திஸ் வே. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, அஜித் தான் வந்து அந்த சேஃப் டிக்கெட் வின் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த சேஃப் டிக்கெட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேஃப் டிக்கெட்டை வந்து இன்னும் அடுத்த 8 வாரம் அவர், அதாவது மொத்தமா 10 வாரம்குள்ள அவர் யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது அவர் நாமினேட் பண்ணப்பட்டு எவிக்ட் பண்ணப்பட்டார் அதுல இருந்து அவர் காப்பாத்திக்கலாம். சப்போஸ் வேற யாராவது டிசர்விங் அந்த கமிங் வீக்ஸ்ல வேற யாராவது டிசர்விங்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் அதுக்கப்புறம் அவரை யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே அந்த டிக்கெட் வந்து ஆர்டர் படமா பாத்துக்கணும். அது வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். யாராவது அவர்கிட்ட இருந்து அந்த டிக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு அந்த டிக்கெட் யூஸ்ஃபுல்லா இருக்காது, எடுத்தவங்களுக்கு தான் அந்த டிக்கெட் அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லி பிக் பாஸ் வந்து அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட் இன்னைக்கு இப்படிதான் முடிஞ்சுது. ஸோ டே 10ல என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் சுரேஷ் இன்னும் என்னென்ன தந்திர வேலை எல்லாம் பண்ண போறாரு, என்ன பித்தலாட்டம் எல்லாம் பண்ண போறாருன்னு நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நான் நாளைக்கு உங்களை இன்னொரு எபிசோட பார்க்குறேன். டேக் கேர், பை.